ஸோ 1.5 கிலோ ஆரஞ்சு பழங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் முள்ளாக இருக்குது, அது ஒரு மாதிரி குத்துற மாதிரி பயமாக இருக்குது. காலையிலே சாப்பிட போகிறான் என் தம்பி. சாப்பிட்றியாப்பா? குளிரில் பாருங்கள் எப்படி நடுங்கிட்டு இருக்கா. ஆனாலும் இவனுக்கு ஆரஞ்சு பழம் தேவையா? டேஸ்ட் பண்ணு. எனக்கே எச்ச வருது, பட் இப்போ நான் சாப்பிட மாட்டேன். ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்திருக்கேன். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பசங்களோட லீவுன்றதுனால இங்கே ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ இங்கே எங்கள் ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் நிறைய மரங்கள் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு மரம் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் மரம் தான். ஸோ இதில் பாருங்கள் நிறைய ஆரஞ்சு பழங்கள் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி இதுதான் வந்து நம்ம அறுவடை செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஒவ்வொரு பழமாக நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அந்த எல்லோயிஷாக இருக்கிறதுனால எந்த ஓரத்தில் உள்ளார இருந்தாலும் நல்லா தெரியுது. ஸோ நிறைய பழங்களும் இருக்குது பச்சை கலரில். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இப்போ என் தம்பி வந்து பறிக்க போகிறான் ஒன்று ஒன்று. குட்டி மரம் தான், நிறைய பழங்கள் கொடுத்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 7:40 தான் மார்னிங். பாருங்கள் எவ்வளோ பனியாக இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப குளிர்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற ஆளுங்களும். நம்ம சென்னையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் தாங்க முடியல. இப்போ கொடைக்கானல்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு குளிர் இருக்குது. ஸோ இப்போ இந்த சைடு முடிஞ்சிச்சு, நம்ம அந்த சைடு போகலாம். அப்படியே போயிடுப்பா. சைடு போகிறாரு. இந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருப்பா. ஏன்னா என்னால் அந்த சைடு போக முடியல, அதனால இங்கேருந்தே நான் வீடியோ கவர் பண்ணிக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது. நிறைய காய்களும் இருக்குது. பார்த்து என் கை இங்கே கீழே இருக்கு பாரு. செம்ம ஸ்மெல்லாக இருக்குது இந்த இடம். இந்த இலையில நம்ம இப்படி பிச்சு இப்படி நசுக்கி பார்த்தோன்னா லெமன் ஸ்மெல், ஆரஞ்சு ஸ்மெல் சூப்பராக இருக்கும்ல, அதே மாதிரி தான். என் கை கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பழம் இருக்குது, அது நம்ம பறிச்சுக்கிறேன். ஏன்னா குளிர் தாங்க முடியல, என்னால் பறிக்கணுன்னாலும் முடிய மாட்டேங்குது. ஸோ பாருங்கள் என் கைக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பழம். ஸோ அதுவும் நான் பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள் நிறைய காய்கள் எல்லாம் இருக்குது. பனியால் நிறைய காய்கள் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பழமாக இருக்கிறதெல்லாம் நம்ம பறிச்சிட்டோம். உள்ளே ஒன்று இருக்குது பாரு இந்த பழம். ஓகே. ஓ இங்கே கீழேயும் இருக்குது. அப்படி இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் 3 பழங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செடி எடுத்து பார்த்தா தான் என்ன இருக்குன்னு தெரியுது. எடுத்துக்கலாமா? இதில் முள்ளாக இருக்குது, அது ஒரு மாதிரி குத்துற மாதிரி பயமாக இருக்குது. கீழே வச்சுக்கலாம். ஸோ 1.5 கிலோ ஆரஞ்சு பழங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுலேருந்து ஒரு பழம் வந்து என்னோடய தம்பி இப்போ பிக்கிறான். ஸோ டேஸ்ட் பண்ண போகிறான் போல இருக்குது. காலையிலே சாப்பிட போகிறான் என் தம்பி. சாப்பிட்றியாப்பா? குளிரில் பாருங்கள் எப்படி நடுங்கிட்டு இருக்கான். ஆனாலும் இவனுக்கு ஆரஞ்சு பழம் தேவையா? அப்புறமா சாப்பிட்லாம்ல, சொன்னால் கேட்க மாட்டிருக்கான். இங்கே நின்று சாப்பிட போகிறான்னா. நல்ல ஸ்மெல்லாக வருது.
வாவ், டேஸ்ட் பண்ணு. எனக்கே எச்ச ஊறுது, பட் இப்போ நான் சாப்பிட மாட்டேன். சூப்பராக இருக்கிறான். ஓ, மயங்கி கீழே விழுந்துருவான் போல இருக்கு. ஓகே. ஸோ 1.5 கிலோ ஆரஞ்சு பழங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.